பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. பரமண்டலங்கள் உம்முடைய சித்தம் செய்கிறது போல இந்த பூமியிலும் இந்த ஆலயத்திலும் இயேசுவின் நாமத்தில் செய்யப்படுவதாக. நீர் எங்களோடு பேசும், நாங்கள் எல்லோரும் கேட்கிறோம். பூமியின் குடிகளும் கேட்கட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. பிரசங்கியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 11வது வசனங்களை வாசிக்க கேட்கலாம். நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது, ஓடுகிறதற்கு வேகமுள்ளவர்களின் வேகமும் யுத்தத்துக்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது, பிழைப்புக்கு ஞானமுள்ளவர்களின் ஞானமும் போதாது, ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது, தயவு அடைகிறதற்கு வித்துவான்களின் அறிவும் போதாது, அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. The kingdom of heaven is hand என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஒவ்வொரு முழங்கால்களும் அவருக்கு முன்பாக முடங்க வேண்டும், ஒவ்வொரு நாவுகளும் அவரை அறிக்கை செய்ய வேண்டும். All the knee shall bow, all the tongue shall confess Jesus is the Lord. Hallelujah. ஓடுகிறதை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம், ஓடினால் என்ன கிடைக்கும் என்று பார்க்க போகிறோம். ஒரு அல்லையா சொல்லுமே. இன்றைக்கு சொல்லுகிறேன், என் ஜனமே, நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, நீங்கள் தேவனிடத்திலே சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், நீங்கள் தேவனிடத்திலே தேவனோட நாமத்திற்கு ஓடி வருகிறவர்களாய் இருந்தால் ஒழிய நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அழிந்து போகிற மனுஷர்கள், அழிந்து போகிற மருத்துவர்கள், ஒன்றுக்கும் உதவாதவர்கள், ஒரு 20, 30, ஒரு 50 வருடத்துக்குள்ளே மருத்துவத்தை படித்தவர்கள், இவர்களுக்கு பின்பாய் ஓடுகிறாய். மருத்துவனையை உண்டாக்கின பூமியிலே சிருஷ்டித்து தேவனிடத்திலே சுகம் கிடைக்கும் என்று யாரும் ஓடுகிறதில்லை. ஓடுகிறவர்கள் சுகத்தை பெற்றுக்கொள்வார்கள். ஹல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுகிறது? எவன் ஓடுகிறானோ அவன் சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிறான். வேதம் சொல்லுகிறது, சாலமோன் நாட்களில் எல்லாம், ஆதி நாட்களிலே நோய் உள்ளவர்கள், வியாதி உள்ளவர்கள், பலவீனம் உள்ளவர்கள் எல்லாம், அவர்களுக்கு பலவீனமோ நோயோ வியாதியோ வந்தபொழுது நேர எருசலேம் தேவாலயத்திலே வந்து தேவனிடத்திலே பாவ அறிக்கைகளை பண்ணி, ஏதேனும் குற்றம் செய்திருக்கிறேனா, பாவம் செய்திருக்கிறேனா, ஏதோ பிதாக்களின் பாவம் இருக்கிறதா சொல்லி அறிக்கை இட்டு தன் சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்திலே பெரிய மருத்துவன் லூக்கா தான். ஆனால் லூக்கா இயேசுவை குறித்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் அவர் எப்படி சுகம் கொடுப்பார், அவருடைய வார்த்தையில எப்படி சுகம் வரும் என்று அவர் சுவிசேஷங்களை எழுதி வைத்திருக்கிறார். யாரு? மருத்துவனாகி லூக்கா. அந்த மருத்துவன் மருந்தை குறித்து எழுதவில்லை, உண்மையாய் இந்த பூமியில உயிரோடு இருக்கிற மருத்துவரை குறித்து அவர் எழுதி வைத்திருக்கிறார். ஒரு அல்லையே சொல்லுவோமே. மற்ற விட அநேக அற்புதங்களும் அடையாளங்களையும் லூக்கா எழுதி வைத்திருக்கிறார். லூக்கா சுவிசேஷத்தில் அவர் ஒரு மருத்துவர். மருத்துவர் மருந்தை குறித்து எழுதியிருக்கணும், மருத்துவர் இயேசுவின் ரத்தத்தை குறித்து எழுதுகிறார். மருத்துவர் மாத்திரை குறித்து எழுதணும், இயேசுவின் சரீரத்தை குறித்து எழுதுகிறார். இயேசுவின் வார்த்தை குறித்து எழுதுகிறார். அவர் உயிரோடு எழுப்புனதை எழுதுகிறார். குஷ்டநோய், குஷ்டரோகம், சைரோகம், அதை அவர் எப்படி சுகப்படுத்தினார் என்று எழுதுகிறார். மற்ற எழுதாத அநேகத்தை லூக்கா எழுதுகிறார். நீரிழிவு நோயை லூக்கா தான் எழுதுகிறார், சுகர் டிசீஸ் எல்லாம். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? ஒருவன் தேவனிடத்திலிருந்து சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படி அவருடைய நாமத்தினாலே சுகம் கிடைக்கும் என்று எவன் ஓடி வருகிறானோ அவனுக்கு சுகம் உண்டு. வேதம் என்ன சொல்கிறது? வாசிப்போமா? ஓடுகிறவனுக்கு சுகம். நீ ஓடினால் சுகம் பெற்றுக்கொள்வாய். அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன? தேவாலயத்திற்கு தேவனை பார்க்க சுகம் பெற்றுக்கொள்ள வருகிற பொழுது நம்முடைய இருதயம் அவர் பக்கமாய் ஓட வேண்டும், நினைவுகள் அவர் பக்கமாய் ஓட வேண்டும், அவருடைய நாமத்தின் பக்கமாய் ஓட வேண்டும். அப்படியே வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமத்திலே சுகம் இருக்கிறது வேதம் சொல்கிறது. நாம் முன்னாடி இருந்தவர்களெல்லாம்
அதுக்குள்ளே ஓடிதானே சுகம் பெற்றார்கள், நானும் அதுக்குள் ஓடுவேன், நானும் சுகத்தை பெற்றுக்கொள்வேன் என்று ஓடி வருவீர்களே, ஆனால் நீங்கள் இன்றைக்கு இப்பொழுதே சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஒரு அலைய சொல்லுவோமே, ஓடணும். அவன் முதல்ல நீ எதுக்கு ஓடணும்? சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படி ஓட வேண்டும். வாசிப்போமா? நீதிமொழிகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 10வது வசனங்களை வாசிக்க கேட்கலாம். கர்த்தரின் நாமம், கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், பலத்த துருகம். ஒரு அலைய சொல்லுவோமே, கர்த்தரோட நாமம் பலத்த துருகம். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். அப்பேற்பட்ட நாமம் அது. அதனால தான் அந்த நாமத்தை துதிக்க அண்ட சராசரங்களையும் தாவீது கூப்பிடுகிறார். சூரியரை சந்திரரை கூப்பிடுகிறார், பரலோக சேனைகளை கூப்பிடுகிறார், பூமியின் உள்ளவைகளை கூப்பிடுகிறார், மகாமச்சங்கள், சகல ஆழங்கள், காற்று, தண்ணீர் எல்லாவற்றையும் கூப்பிடுகிறார். ஏனென்றால் அந்த நாமம் அப்பேற்பட்ட நாமம். ஒரு அலைய சொல்லுமே, அது பலத்த துருகமா. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். அந்த நாமத்திற்குள் ஓடி சுகமாயிருப்பான். அப்ப இந்த பூமியில ஒருவன் சுகமாய் இருக்க வேண்டுமானால், சுகமாய் வாழ வேண்டுமானால், சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், கர்த்தரின் நாமத்திற்குள் ஓடுகிறவனாய் மாற வேண்டும். ஒரு அலைய சொல்லுவோமே, நீ ஓடுவாயானால் எதுல, எங்கே? கர்த்தரின் நாமத்தில் உண்டாகிற பலத்த துருகத்துக்குள் நீ ஓட வேண்டும். ஒரு அலைய சொல்லுவோமே, ஓடி சுகமாயிருப்பான். ஓடணும், சுகத்தை பெறும்படி ஓடணும். அந்த கர்த்தரின் நாமம் என்கிற பலத்த துருகத்துக்குள்ள நீ ஓடணும். அங்கே வைத்திருக்கிறார். உங்களுக்கு எல்லாருக்கும் தேவையான சுகத்தை அவர் அங்கே வைத்திருக்கிறார். ஒரு அலைய சொல்லுவோமே, அந்த பலத்த துருகம் எங்கே இருக்கிறது? கர்த்தரோட நாமத்தில் ஓடணுமே, ஓடணுமே. நான் ஓடணும், என் மனைவி ஓடணும், என் பிள்ளைகள் ஓடணும்னு சொல்லி என்னைக்கு ஓட நீங்கள் தீர்மானம் பண்ணி ஓட நினைக்கிறீர்களோ அன்றைக்கே நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா! நீங்கள் ஓடுகிற பொழுது சுகத்தை பெற்றுக்கொள்வீர்கள். ஒரு அலைய சொல்லுமே, கர்த்தரின் நாமத்தின் பலத்த துருகத்துக்குள் ஓடுகிற பொழுது ஓடணும். என் பேர் கொண்ட இல்லை அவர் பேர் கொண்ட, எப்படி வைத்தாலும் சரி. ஒருவன் ஓடினார், என்னடா பெரிய வஸ்திரம், இந்த வஸ்திரம் வேண்டாம், இந்த வஸ்திரம் போனால் போகட்டும். ஆனால் அவர் எப்படி ஓடினார் என்று ஒரு நாள் தேவன் வெளிப்படுத்தினார். ஆனாலும் அந்த மிகுந்த வருத்தமும் பாரமுமாய் இருந்தது. ஆனாலும் தேவனுக்கு பயந்து ஓடுகிறார். ஒரு அலைய சொல்லுமே, தேவனுக்கு பயந்து ஓடுகிறார். ஓடினார். தேவன் ஒரு நாள் அதிபதியாய் உட்காரும்படி வைத்தார். ஒரு அலைய சொல்லுமே, யார் ஓடினது? யோசேப்பை தன் சகோதரர்கள் எகிப்தியரிடத்திலே வெள்ளி காசுகளுக்கு விற்று போட்டார்கள். அங்கே யோசேப்பை விலை கொடுத்து வாங்கினான் போத்திபாரோட வீட்டிலே வேலை செய்து கொண்டிருக்கிறார். அநேக தரம் போத்திபாரின் மனைவி அந்த யோசேப்பை சரசம் பண்ணும்படி, அவளோட குடும்பம் நடத்தும்படி அநேக நாள் கூப்பிட்டு கொண்டே இருப்பார். ஒரு நாள் தன் கணவனும் இல்லை. அந்த நாளிலே அவள் கூப்பிடுகிறார். அப்பொழுது வேண்டாம் என்று ஓடுகிறார். ஓடுகிற பொழுது அவள் யோசேப்பின் வஸ்திரத்தை பிடித்தார். வஸ்திரம் இல்லை என்றாலும் நான் என் தேவனுக்கு முன்பாக பாவம் செய்வது எப்படி என்று யோசேப்பு ஓடினார். ஒரு அலைய சொல்லுமே, ஹல்லேலூயா! வாசிப்போமா? அப்படி ஓடினதுனால்தான் தேவன் யோசேப்போடு இருந்தார். தேவனது பெருத்த கிருபையை பெற்றுக்கொண்டார். ஒரு நாள் எகிப்துக்கு அதிபதியாகி மாறினார். ஒரு அலைய சொல்லுமே, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 10 வாசிக்க கேட்கல. அவள் நித்தம் யோசேப்போடு இப்படி பேசிக்கொண்டு வந்தோம். நித்தம் அவளுக்கு ஒரே பேச்சு, வா என்னோட சயனி. அவள் நித்தம் யோசேப்போடு இப்படி பேசிக்கொண்டு வந்தும் அவன்
அவன் அவளுடனே சயனிக்கவும் அவளுடனே சயனிக்கவும் அவளுடனே இருக்கவும் சம்மதிக்கவில்லை. அவளுடனே இருக்கவும் சம்மதிக்கவில்லை. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவன் தன் வேலையை செய்கிறதற்கு வீட்டுக்குள் போனான். வீட்டு மனிதரில் ஒருவரும் வீட்டில் இல்லை. அப்ப அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இவர் வீட்டுக்குள்ள வேலை செய்கிறவர், ஆனால் வீட்டுக்குள்ள தங்குறவர் இல்லை. இப்போ வீட்டுக்கு வெளியே தங்கி இருக்கிறார், வெளியே இருக்கிறார். ஆனால் ஒரு நாள் வீட்டுக்குள்ளே வேலை இருந்திருக்கிறது. அப்பொழுது அவன் வீட்டுக்குள்ளே போனான். வீட்டிலே மனிதர்கள் ஒருவரும் இல்லை. இன்னைக்கு வீட்டில் இல்லைன்னா செய்யாததையும் செய்து விடுகிறார்கள். ஆனால் வீட்டிலே இல்லை என்று தெரிந்த பொழுதும் ஓடுகிறார். ஒரு அல்லையே சொல்லுமே, ஒருவரும் வீட்டில் இல்லை. அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னோட சயனி என்றால் அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனான். ஒருவேளை ஆபிரகாமை நான் பார்த்திருக்கிறேன், அங்க வஸ்திரம் தான் போட்டிருப்பார். இப்படித்தான் பட்டுவை எடுத்து இப்படி போட்டு இப்படி கட்டியிருப்பார். நீங்கள் ஆதி நாட்களிலே பார்ப்பீர்களானால் கிராமங்களிலே தெரியும், ஒரு வேஷ்டியை எடுத்து இப்படி உள்ள விட்டு பின்னாடி முதுகுக்கு நேரம் அமுக்கி விட்டுருப்பாங்க. ஒரு அல்லையே சொல்லுமே, அப்படித்தான் ஒரு கட்டியிருப்பார். அப்படித்தான் யோசேப்பும் கட்டியிருப்பார். வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னோட சயனி என்றால் அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு உடனே வேஷ்டி அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனான். ஒரு அல்லையே சொல்லுமே, அன்றைய யோசேப்பு ஓடினதனால்தான் இன்றைய வரை யோசேப்பு பேசப்பட்டு கொண்டிருக்கிறார். ஒரு அல்லையே சொல்லுமே, அன்னைக்கு ஆபிரகாம் ஓடினதால்தான் இன்னைய வரை பேசப்படுகிறார். விட்டு வெளியே ஓடி போனான். அவன் தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனதை அவள் கண்டபோது ஒரு அல்லையே சொல்லுமே, எனக்கு இந்த வஸ்திரம் கூட வேண்டாம், நான் என் தேவனுக்கு முன்பு பாவம் செய்வது எப்படி என்று அவன் ஓடி போனதை அவள் கண்டாள். உடலையா சொல்லுமே, என் ஜனமே, நீங்கள் பாவம் செய்ய பயந்து இந்த பாலியல் இச்சைகளுக்கு நீங்கள் விலகி ஓடுவீர்களே, ஆனால் இன்றைக்கு சொல்லுகிறேன், உங்களோட தேவன் இருப்பார், உங்களோட தேவனோட கிருபை இருக்கும். ஒரு அல்லையா சொல்லுமே, யோசேப்பு ஓடினார். வேதவசனம் சொல்லுகிறது, தேவனோட கிருபை அவரோட இருந்ததாம், தேவன் அவனோட இருந்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஒரு அல்லையா சொல்லுமே, ஓடி போனான், சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டான். சிறைச்சாலையில் இருந்தபொழுது தேவன் யோசேப்போட இருந்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. யோசேப்போட தேவனோட கிருபை இருந்தது என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஒரு அல்லையா சொல்லுமே, அப்ப எவன் பாலியல் இச்சைகளுக்கு விலகி ஓடுகிறானோ அவன் தேவனிடத்திலே கிருபையை பெற்றுக்கொள்ளுகிறான், அவனோட தேவன் இருக்கிறார். ஒரு அல்லையா சொல்லுமே, என் ஜனமே ஓடு, பாவத்துக்கு விலகி ஓடு, இச்சைகளுக்கு விலகி ஓடு, அசுத்தங்களுக்கு விலகி ஓடு, அந்தகாரங்களுக்கு விலகி ஓடு, விக்கிரங்களுக்கு விலகி ஓடு, விக்கிரங்களை வணங்குறவர்களுக்கு விலகி ஓடு. தேவன் உன்னோட இருப்பார், தேவனோட கிருபை உன்னோட இருக்கும். ஒரு அல்லையா சொல்லுமே, ஏனென்றால் இந்த வேதத்திலே இருக்கிற ஒரு இச்சைகளிலே ஒரு பெரிய ஒரு பிரதானமான இச்சை இந்த பாலியல் இச்சை. ஒரு அல்லையா சொல்லுமே, ஆனால் இதை யோசேப்பு விலகி ஓடுகிறார். பவுல் இதை இன்னும் அழகாய் சொல்லுகிறார். ஒரு அல்லையா சொல்லுமே, இன்னைக்கு பிரசங்கத்தில் யோசேப்பும் வந்துட்டாரு, பவுலும் வந்துட்டார். ஒரு அல்லையா சொல்லுமே, பவுல் என்ன சொல்லுகிறார், பாலியல் இச்சைகளுக்கு விலகி ஓடுங்கள் என்று சொல்லுகிறார். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22வது வசனங்களை வாசிக்க கேட்கலாம். அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு ஒரு அல்லையா சொல்லுமே, பாலியம்னா தெரியுமா?
ஆண் பால் பெண் பால் அது ஒரு காலத்தில் இருந்தது. இப்போ ஆண் பால் பெண் பால் அது இந்த காலம் ஆயிடுச்சு. எதுவானாலும் பாலியத்தின் இச்சைகளுக்கு எவன் விலகி ஓடுகிறானோ அவன் கர்த்தரை தொழுது கொள்ளுவான், தேவன் அவனோட இருப்பார். அல்லேலூயா. வாசிக்கலாம். அன்றியும் பாளையத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி, பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி. அப்படி விலகி நீங்கள் ஓடுவீர்களே ஆனால் ஒரு நாள் நீங்கள் தேவனிடத்திலே அன்பையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்வீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே, சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. சமாதானத்தையும் அடையும்படி நாடு. நீதி, விசுவாசம், அன்பு, சமாதானம் எங்க இருக்கிறது? எவன் பாலியத்துக்கு விலகி ஓடுகிறானோ அவனும் பெற்றுக்கொள்ளும்படி தேவன் அதை வைத்திருக்கிறார். பாலியத்திலே சிக்கிக் கொள்ளுகிறவனுக்கு சுத்த இருதயம் இருக்காது, அவனிடத்துல நீதி இருக்காது, விசுவாசம் இருக்காது, அன்பு இருக்காது, சமாதானம் இருக்காது. பாலியத்துக்கு விலகி ஓடுகிறவனிடத்துல இது 5 இருக்கும். பாலியத்திலே சிக்கிக் கொள்கிறவனுக்கு இந்த 5 இருக்காது. அப்ப சுத்த இருதயம் இல்லைன்னா அவன் பாலியத்திலே சிக்கிக் கொள்ளுகிறான். நீதியாய் நடக்காதவன் பாலியத்திலே சிக்கிக் கொள்ளுகிறவன். விசுவாசம் இல்லாதவன் பாலியத்திலே சிக்கிக் கொள்ளுகிறவன். தேவனோட அன்பை பெறாதவன் சிக்கிக் கொள்ளுகிறவன். சமாதானம் இல்லாதவன் சிக்கிக் கொள்ளுகிறவன். விலகி ஓடுகிறவனோ இந்த 5ஐயும் பெற்றுக்கொள்ளுகிறான். இந்த 5ஐயும் அடைய வேண்டுமானால் யோசேப்பை போல பாலியத்திற்கு அதில் வருகிற இச்சைகளுக்கு நீ விலகி ஓடுகிறவனாய் இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. இன்றைக்கு முடிவு செய். ஒருவேளை பாலியத்தின் இச்சைகளிலே சிக்கிக் கொண்டிருந்தால் உன்னை திருத்திக்கொள், திரும்பிவிடு. உன் குடும்பங்களிலும் உன் வாழ்க்கையிலும் சமாதானம் வந்து சேரும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. இந்த உபதேசத்துக்கு அப்புறம் நீ பாலியத்தில் சிக்கின, நீ மொத்தமா சாத்தான் இடத்துல சிக்கிடுவே. ஜாக்கிரதை. இப்போ பாலியத்தின் இச்சைகளுக்கு விலகி ஓடணுமா? அப்பனா ஓட வேண்டிய பெரிய பிரதானமான இச்சை எது? பாலியம். வேஷ்டி புடுங்கினா கூட விட்டுட்டு ஓடிடணும். இல்லைன்னா கருத்தரை தொழுது கொள்ளுகிற சிலாக்கியம் போயிடும், நீதி இல்லாமல் போயிடும், விசுவாசம் இல்லாமல் போயிடும், அன்பு இல்லாமல் போயிடும், சமாதானம் இல்லாமல் போயிடும். அப்போ இதெல்லாம் அடைய வேண்டுமானால் இந்த பாலியத்தின் இச்சைகளுக்கு விலகி ஓடுகிறவனா இருக்கும். அப்படி இருக்கிறவன் தான் இதை அடைய முடியும். இல்லைன்னா என்ன பண்ண முடியாது? இந்த 5ஐயும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. இப்போ பாலியத்தின் ஓடணும், அவரோட நாமத்தில் அவரோட துருகத்தில் ஓடுகிறவனுக்கு சுகம் உண்டு. அவருக்காக இந்த பாலியம் வேண்டாம், இந்த இச்சை வேண்டாம், அப்படி என்று அவருக்காக யோசேப்பை போல எவன் மானம் போனாலும் பரவாயில்ல, வானத்திற்கு சொந்தக்காரர், அவருக்காக வாழ வேண்டும் என்று எவன் ஓடுகிறானோ அவன் கிருபையையும் தேவனோட ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளுகிறான். எவன் பாலியத்திற்கு விலகி ஓடுகிறானோ அவன் நீதி, விசுவாசம், அன்பு, சமாதானத்தை தேவனிடத்திலே பெற்றுக்கொள்ளுகிறான். சுத்த இருதயத்தையும் பெற்றுக்கொள்ளுகிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அப்புறம் யார் ஓடுகிறார்களோ, இன்னைக்கு சொல்லுகிறேன், எவன் ஓடுகிறானோ அவனுக்கு தேவன் இதுல இந்த 2 விசேஷத்தை கொடுக்கிறார். அவரிடத்துல யார் அடைக்கலமாய் ஓடி வருகிறார்களோ அவர்களுக்கு தேவன் 2 விசேஷங்களை வைத்திருக்கிறார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 18வது வசனங்களை வாசிக்கல. நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு தேவனை அடைக்கலமா ஓடி வந்தவங்க, இந்த ஆலயத்தை அடைக்கலமா ஓடி வந்தவங்க, உங்களுக்கு தேவன் நிறைந்த ஆறுதலை கொடுக்கும்படி 2 விசேஷங்களை வச்சிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. எங்க ஓடி வந்தவங்க?
அடைக்கலமாய் நம்பிக்கையின் தேவன் இருக்கிற இந்த ஆலயத்துக்கு ஓடி வந்தவர்கள். அல்லேலூயா. நமக்கு முன்வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு, நடந்து வந்தவனுக்கு இல்லை, ஓடி வந்தவனுக்கு. போகணும் போகணும் போகணும், ஞாயிற்றுக்கிழமை ஆச்சு, இல்லூர் சபைக்கு போகணும், இந்த கூடாரத்துக்கு போகணும், இந்த கூடாரத்துக்கு போகணும், நீ என்ன அவர் சொல்ல போறார் அப்படின்னு யார் இருதயமும் நரம்பும் தசைகளும் இரத்தமும் ஓடுகிறதோ அவர்கள், ஓடுகிறவர்கள், அவர்களுக்கு தேவன் நிறைந்த ஆறுதலையும் 2 மாறாத விசேஷத்தையும் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அற்புதங்களுக்காக ஓடி வர்றவங்க இல்லை, அவருக்காக ஓடி வருகிறவர்கள். ஒரு அல்லையே சொல்லுமே. அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினால், 2 மாறாத விசேஷங்களினால். பாருங்க, ஓடுனா கர்த்தருடைய நாமத்துக்குள்ள சுகம் இருக்கிறது. யோசேப்பை போல இச்சைகளுக்கு விலகி ஓடுனா தேவனும் தேவனோட கிருபையும் நமக்கு கிடைக்கிறது. பாலியல் இச்சைகளுக்கு விலகி ஓடுனா சுத்த இருதயம், விசுவாசம், சமாதானம், அன்பு இவையெல்லாம் நமக்கு கிடைக்கிறது. அடுத்து அவரோட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி ஓடி வந்தால் நமக்கு 2 மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு. ஒரு அல்லையே சொல்லுமே. எப்படி நிறைந்த ஆறுதல்? வேற என்ன வேணும்? அவர்களெல்லாம் ஆறுதலுக்காக காத்து கிடக்கிறா. ஒரு ஆறுதல், நீங்க இந்த பூமியில ஆறுதல் சொல்ல, ஆறுதல் படுத்த யாருமே இல்லை. பிள்ளைகளை பெற்ற தாய் தகப்பன்மார் பிள்ளைகளாலே ஆறுதல் இல்லை. திருமணம் பண்ணி வந்த புருஷனாலே ஆறுதல் இல்லை. புருஷனுக்கு மனைவினாலே ஆறுதல் இல்லை. பெற்ற பிள்ளைகளாலே ஆறுதல் இல்லை. அப்படித்தான் இந்த பூமியை ஓடிக்கொண்டிருக்கு. புருஷன் சம்பாதித்து கொடுப்பான், ஆனால் ஆறுதல் இல்லை. மனைவி சமைத்து போடுவாள், ஆறுதல் இல்லை. பிள்ளைகள் சம்பாதித்து கொடுக்கலாம், தாய் தகப்பனுக்கு ஆறுதல் இல்லை. ஆறுதல் என்பது பணமோ பொருளோ உடையோ வஸ்திரமோ பொன்னோ நகையோ இல்லை. ஆறுதல் என்பது உன்னதமானது. ஒரு நிலையா சொல்லுமே. அந்த ஆறுதல், நிறைந்த ஆறுதலை வச்சிருக்கிறாரா? அதை நமக்காகவே வைத்திருக்கிறார். ஒரு நிலையா சொல்லுமே. நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன், எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். அப்படி செய்தார். ஒரு நிலையா சொல்லுமே. நீங்கள் ஓடுவீர்களானால் சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் ஓடுவீர்களே ஆனால் தேவனோட கிருபையும் உயர்ந்த அந்தஸ்தையும் பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் ஓடுவீர்களே ஆனால் சுத்த இருதயம், விசுவாசம், சமாதானம், நம்பிக்கை இவைகளெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் ஓடுவீர்களே ஆனால் நிறைந்த ஆறுதலையும் 2 மாறாத விசேஷங்களையும் பெற்றுக்கொள்ளலாம். உடலையா சொல்லுமே. கடைசியாய் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் ஓடுகிறவர்களாய் மாறுவீர்களே ஆனால் தேவனிடத்திலிருந்து அழிக்க முடியாத, நினைக்க முடியாத, யாராலும் பறிக்க முடியாத தேவனோட கிரீடத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஒரு அலையா சொல்லுமே. ஆனால் பவுல் அழகாய் அதை சொல்லுகிறார். எப்படி ஓட வேண்டும், அந்த ஓட்டம் எப்படி இருக்க வேண்டும் என்று மிக தெளிவாய் சொல்லுகிறார். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 24, 25, 26. பந்தய சாலையில் ஓடுகள் எல்லாரும் ஓடுவார்கள். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள். ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? ரன்னிங் ரேஸில் ஓடுகிறவன் எவ்வளோ பேர் ஓடுவார்கள், அநேக பயிற்சிகளுக்கு பின்பு. ஆனால் பதக்கம் என்பது, கிரீடம் என்பது ஒருவனுக்கே. ஒரு அல்லையா சொல்லுமே. நீங்கள் ஒலிம்பிக் சரித்திரத்தில் பார்ப்பீர்களே ஆனால் ஆதியிலே ஒரே ஒருவனுக்கு மாத்திரம்தான் கிரீடம் கொடுக்கப்பட்டு வந்திருக்கிறது. அநேக நாட்களுக்கு பின்பு அநேக கமிட்டிகள் எல்லாம் கூடி முடிவு செய்து சரி ஆறுதல் ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று சொல்லிதான் 2ஆம் பரிசு 3ஆம் பரிசு வந்ததே தவிர ஒலிம்பிக்கின் சரித்திரத்தை எடுத்து பார்ப்பீர்களே ஆனால் ஆதியிலே ஒரே பரிசு முதலில் ஓடுகிறவன் எவனோ அவனுக்கு தான் கொடுக்கப்பட்டு வந்தது. ஆனால் 2 ஓடுது 3 ஓடுதெல்லாம் சொல்லக்கூடாது. இவர்களெல்லாம் இப்போ வந்தது. அவர்களுக்கெல்லாம் ஒரு ஆறுதல் வரச்சும், ஒரு என்கரேஜாக இருக்கட்டும்னு சொல்லி அவர்களையும் பக்கத்தில் 2 டப்பாவில் நிற்க வச்சு
கழுத்தில் ஒரு போட்டு விடுவாங்க. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? இப்போ அதில் இருக்கிற ஒருத்தனை போல நீங்கள் ஓட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அழிந்து போகிற இந்த பூமியில் இருக்கிற ஸ்கூலில் கொடுக்குற, இந்த பொங்கலில் கொடுக்குற, மாவட்டத்தில் கொடுக்குற, நாட்டில் கொடுக்குற இதுக்கே இவ்வளோ பெரிய பிரமிப்பு, விளம்பரங்கள் எல்லாம். நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள். சாப்பிட்றதுல டயட்டு, வெறும் புரோட்டீனா சாப்பிடுவானுங்க. இந்த வேலைக்கு இவ்வளோ பால், இப்படி அளந்து தண்ணி, இப்படி தண்ணி. டிவி பார்க்க மாட்டாங்க, மொபைலு. எதெல்லாம் கவனத்தை சிதற செய்கிறதோ அது எல்லாத்தையும் விட்டுருவாங்க. நல்லா டிவி ஆன் பண்ணி விட்டு நல்லா படம் பார்க்க வச்சு, ஏன் புள்ள மார்க் எடுக்கல கேட்கக்கூடாது. மொபைலை கையில் கொடுத்து 1/2 மணி நேரம் பார்த்துக்க, 1 மணி நேரம் பார்த்துக்க, ஏன் மார்க் எடுக்கல கேட்கக்கூடாது. இந்த வசனத்தின்படி நீ உன் பிள்ளையை வளர்ப்பேன்னா முதல்ல நீ வளரணும், முதல்ல உனக்கு, அப்புறம் உன் பிள்ளையை நான் வளர்த்துக்கிறேன். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள். எல்லாவற்றிலும் பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். அடிந்து போகிற கிரீடம், ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத கிரீடம், அந்த கிரீடத்துக்கே இச்சை அடக்கம் வேணும்னா இந்த இச்சை அடக்கம் பிரதானமானது. யோசேப்பு இச்சையை அடக்கி அதை தூர எறிந்துவிட்டு ஓடினார். இன்றைய வரை பேசப்படுகிறார். அதுதான் கிரீடம். ஒரு அலையை சொல்லுவோமே, அவர்கள் அடி உள்ள கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறார்கள். அப்போ உலகத்தில் அழிந்து போகிற கிரீடத்தை பெறுகிறதற்கு அவ்வளோ பெரிய இச்சை அடக்க வேண்டுமானால் ஒருவன் தான் பந்தயத்தை பெறுவான், அந்த ஒருவனை நான் இருக்க வேண்டும் என்று ஓடுவார்களே. ஆனால் தேவனுக்காக ஓடுகிறவர்கள், தேவனோட கிரீடத்தை பெற ஓடுகிறவர்கள், அடிவில்லாத நித்திய மகிமின் கிரீடத்தை பெற ஓடுகிறவர்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி ஜீவிக்க வேண்டும், எப்படி இச்சை அடக்கத்தோடு இருக்க வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், எப்படி புசிக்க வேண்டும். சாலமோன் சொல்லுகிற நல்ல சாப்பாடெல்லாம் வச்சுட்டு சாப்பிட முடி தொண்டையில் கத்தி வைக்கணுமா. இச்சையில் பிரதானமானது பாலியல் இச்சை. பாலியல் இச்சையில் சிக்கிட்ட எவனும் ஸ்போர்ட்ஸில் ஜெயிக்க மாட்டான். அதில் சிக்கிட்டான்னா இந்த கிரீடத்தை பெறவும் ஜெயிக்க மாட்டான். ஆனால் இங்கே எல்லா இச்சையிலும் அடக்கமாக இருக்கணும். அந்தங்க நல்லா சரி கட்டு, அதே மாதிரி சேரே வாங்கணும், அது இச்சை. ஐயோ கழுத்தில் நல்லா இருக்க செயின், நம்மளும் ஒரு செயின் வாங்கணும், அது இச்சை. ஐயோ அந்த பொண்ணு பார்த்தா சிவப்பாரு, நம்ம கருப்பாரு, நம்மளும் சிவப்பாயிடணும், அது இச்சை. அவன் கார் வாங்கியிருக்கான், நானும் கார் வாங்கணும், அது இச்சை. இச்சை அடக்கமாக இருக்கணும். அவர்கள் அடி உள்ள கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். அவர் போல் சொல்றார், என்ன மாதிரி தான் நீங்களும் இருப்பீங்க அப்படின்னு சொல்லுகிறார். அப்புறம் பார்க்கறதெல்லாம் கேட்கறது, இன்னொருத்தவங்க போட்டிருக்கிறதெல்லாம் கேட்கறது, அவங்க வச்சிருக்கிறதெல்லாம் கேட்கறது, இவங்களை பார்த்தா அழகா இருக்கு, அவங்கள பார்த்தா அழகா இருக்குன்னு நினைக்கிறது. இனி அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா அவ்வளவுதான். இந்த வார்த்தை போட்டுரும், அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறோம். ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாய் ஓடேன் சொல்றார். நான் நிச்சயத்தோடு தான் ஓடுவேன், எனக்கு கிரீடம் கிடைக்கும். ஒரு அல்லையா சொல்லுமே, நான் நிச்சயமாய் தான் ஓடுவேன், எனக்கு சுகம் கிடைக்கும். நான் நிச்சயமாய் தான் ஓடுவேன், நான் தேவனோட கிருபையை பெற்றுக்கொள்ளுவேன். நான் நிச்சயமாய் தான் ஓடுவேன், எனக்கு சமாதானம் கிடைக்கும். நான் நிச்சயமாய் தான் ஓடுவேன், நான் விசுவாசத்தை பற்றி கொள்ளுவேன். நான் நிச்சயமாய் தான் ஓடுவேன், நான் நம்பிக்கையை பெற்றுக்கொள்ளுவேன். நான் நிச்சயமாய் தான் ஓடுவேன், தேவனோட ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளுவேன். ஆனால் இனி நாம் நிச்சயமில்லாதவர்களாய் ஓடக்கூடாது. உரல்லையே சொல்லுமே, எனக்கு ஆசீர்வாதம் வரும், அந்த நிச்சயத்தோடு வரணும், அந்த நிச்சயத்தோடு தான் ஓடி வரணும். உரல்லையே சொல்லுமே, ஆகாயத்தில் அடிக்கிறவனா, காத்துல அடிக்கிறவனா, சிலமம் பண்றவனா,
வாய் பேசுறவனாய் இருக்கிற நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். இச்சை அடக்கம் இருந்தாதான் நீங்க ஊழியம் பண்ண முடியும். இச்சை அடக்கம் இருந்தாதான் யுத்தம் பண்ண முடியும். அதனாலதான் நிறைய மில்ஸில் நிறைய ரெஜிமெண்ட் கமாண்டோஸ் எல்லாம் குடும்பத்தோட வைக்க மாட்டாங்க. பொண்டாட்டி பிள்ளைங்க பார்ப்பாங்க, ஒழுங்காக எதிரியே சுட மாட்டாங்க அப்படின்னா. அதுதான் சில காரியம் சில பொசிஷனில் வருஷத்துக்கு 1 மாதம் தான் லீவ் கொடுப்பாங்க. 11 மாதமும் தேசத்தோட கவனம் இருக்கணும்னு சொல்லிட்டு. உலகத்துக்கே அப்படி இருந்தா இந்த தேவனுக்காக ஓடுகிற நீ, இந்த தேவனிடத்திலிருந்து கிரீடங்களை பெற்றுக்கொள்ளுகிற நீ எப்படி ஓடணும்? நிச்சயம் உள்ளவனாய் ஓடணும். ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாய் ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன், மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே, ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். முதல்ல பிரசங்கம் பண்றவன் ஊழியம் மடம் தான் சரீரத்தை ஒடுக்கணும். உடல்லையா சொல்லுமே, என் ஜனமே, என் உறவுகளை ஓட கற்றுக்கொள். யாரை போல ஓட வேண்டும், எப்படி ஓட வேண்டும், ஓடினால் என்ன கிடைக்கும் என்று சொல்லி நம்மோடு கூட தேவன் திருவோணம் பற்றி பேசியிருக்கிறார். பிரசங்கம் பண்றவன் தான் என்ன பண்ணணும்? தன் சரீரத்தை ஒடுக்கணும். அவன் நிச்சயமா ஓடணும். அவன் ஓடினாதான் அவனோட ஊழியம் செய்கிறவங்க ஓடுவாங்க, ஜனங்கள் ஓடுவார்கள். நாம் எல்லாரும் ஒரு நாள் ஓடி தேவனோட ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளுவோம். அல்லேலூயா. ஓடுனா என்னென்ன கிடைக்குன்னு பார்த்தோம். அது எல்லாவற்றையும் நீங்க வாங்கணும். ஓடு, சுகம் பெறுவாய். ஓடு, சமாதானம் பெறுவாய். ஓடு, தேவனோட கிருபையை பெற்றுக்கொள்ளுவாய். ஓடு, விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளுவாய். ஓடு, 2 மாறாத விசேஷங்களை பெற்றுக்கொள்ளலாம். ஓடு, நிறைந்த ஆறுதலை பெற்றுக்கொள்ளலாம். நிச்சயமாய் ஓடு, தேவனோட மகிமையின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் எப்படி ஓட வேண்டும்? யோசேப்பை போல பாலியலுக்கு விலகி ஓட வேண்டும். பாலியல் இச்சைகளுக்கு விலகி ஓட வேண்டும். சரீரத்தை ஒடுக்குகிறவனாய் ஓட வேண்டும். ஒப்பு கொடுங்கள் அவரிடத்திலே. நானும் ஓட வேண்டும், உலகத்திற்காக அல்ல, உன்னதத்திற்காக ஓட வேண்டும். உலகத்தில் கிடைக்கிற பந்தயத்திற்காக அல்ல, உன்னதமானவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற ஜீவக்கிரீடத்துக்காக ஓடுவேன். இனி இச்சை அடக்கத்தோட ஓடுவேன். பாலியத்துக்கு விலகி ஓடுவேன். ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணுகிறவனாய், வாய் பேசுகிறவனாய் ஓட மாட்டேன். கிரீடத்தை பெறும்படியே ஓடுவேன். நான் உம்முடைய கிரீடத்தை பெற வேண்டும் ஆண்டவர். உம்முடைய மாறாத 2 விசேஷங்களை பெற வேண்டும். எனக்கு என் குடும்பத்தில் பிள்ளைகளினால ஆறுதல் இல்லை, உம்மிடத்தில் நிறைந்த ஆறுதல் இருக்கிறது. இந்த ஆறுதலை பெற வேண்டும். நான் ஓடுவேன். சமாதான விசுவாசம் அடையும்படி, உம்மை தொழுது கொள்ளும்படி நான் ஓடுவேன். நீர் என்னோடு இருக்கும்படி நான் ஓடுவேன். உம்முடைய கிருபையை பெற்றுக்கொள்ளும்படி ஓடுவேன். நீர் வைத்திருக்கிற சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படி ஓடுவேன். உங்கள் ஒவ்வொருவரின் ஓட்டமும் நிச்சயமாய் இருக்க வேண்டும். நீ நிச்சயத்தோட ஓடுவாயே, ஆனால் நிச்சயமானவரிட ஓடுவாய். தேவனிடத்தில் ஓடணுமா, தேவனை விட்டு ஓடணுமா? முடிவு செய்து உன்னை ஒப்புக்கொடு. இதுவரை எப்படி ஓடினேனோ ஆண்டவர், இனி நான் ஆண்டவருக்காக ஓடுனா இப்படித்தான் ஓடுவேன். என் சுயம் சாக வேண்டும் என்று சொல், சுயநீதி சாக வேண்டும் என்று சொல். உன்னோட சுயமும் உன்னோட சுயநீதியும் உன்னை நிச்சயமற்றவனாய் மாற்றி விடுகிறது. ஒப்புக்கொடு, உன்னை ஒப்புக்கொடு. என்னை நிச்சயம் உள்ளவனாய் மாற்று. நான் நிச்சயம் உள்ளவனாய் ஓடுவேன். தேவனோட ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படி தான் நான் ஓடுவேன். எப்படி ஓடுவேன்? இச்சை அடக்கத்தோட ஓடுவேன். எப்படி ஓடுவேன்? பாலியத்திற்கு விலகி ஓடுவேன். எப்படி ஓடுவேன்? பாவத்திற்கு விலகி ஓடுவேன். தேவன் எனக்கு வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வேன், சுகத்தையும் பெற்றுக்கொள்வேன். இதோ நான் உங்களுக்கு ஜெபிக்கட்டும். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. பரமண்டலம் உம்முடைய சித்தம் செய்கிறது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. இன்னைக்கு ஒருத்த வார்த்தையின்படி ஆண்டவர், யார் நிச்சயமாய் ஓடுகிறார்களோ, யார் பாவத்துக்கு விலகி ஓடுகிறார்களோ, பாலியத்துக்கு விலகி ஓடுகிறார்களோ,
இச்சைகளுக்கு விலகி ஓடுகிறார்களோ அவர்களை என் தேவன் நிறைந்த ஆறுதலினாலும் மாறாத விசேஷத்தினாலும் ஜீவ கிரீடத்தினாலும் சமாதானத்தினாலும் அன்பினாலும் விசுவாசத்தினாலும் சுகத்தையும் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. இனி அடியானும் என்னோடு கூட இருக்கிறவர்களும் எங்கே ஓடினாலும் நிச்சயமுள்ளவனாய் ஓடும்படி வைப்பீராக. உம்முடைய ஜீவ கிரீடத்தை பெறும்படி இன்றைய இப்பொழுதிலிருந்து ஓட எங்களை வைப்பீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் ஆசீர்வதியும் நல்ல பிதாவே, ஆமென்.